ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். முத்துசுவாமி தீக்ஷிதர் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. நான் நிறைய விஷயம் முத்துசுவாமி தீக்ஷிதர் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். எட்டயபுரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ உள்ளே போய் ஐயனை பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன் இருப்பாங்க, பிள்ளையாரும் இருப்பாங்க, முருகரும் இருப்பாங்கங்க. ஐயன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயன் தான் முத்துசுவாமி தீக்ஷிதர். ஐயா, முத்துசுவாமி தீக்ஷிதர் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஐயனுக்கு ரொம்ப நாளாக பேச்சே வரலைங்க. அப்போ திருத்தணி படியில் நடந்து போகும்போது முருகர் வயோதிக காலத்தில் அந்த உருவத்தில் ஐயனுக்கு கற்கண்டு கொடுத்து பேச வச்சாராம். அதனால் ஐயனுக்கு அன்னையிலேருந்து பேச்சு வந்தது. முதல் பாட்டே திருத்தணி பற்றி தான் படிச்சிருக்காரு. ஐயன் படைத்த முதல் பாட்டுங்க திருத்தணி பற்றினது. அந்த மாதிரி நிறைய பாட்டு முத்துசுவாமி தீக்ஷிதர் இயற்றியிருக்காரு. ஐயனை பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியில் இருப்பார். தத்துரூபமாக ஐயன் இங்கே நினைவிடம் இருக்குது. யார் யாரெல்லாம் முடியுதோ திருச்செந்தூர் பக்கத்தில் முன்னாடியே இருக்கும் எட்டயபுரம், அங்கே வந்துட்டு போங்க. நான் 2019 வரேங்க. எனக்கு முத்துசுவாமி தீக்ஷிதரை பற்றி தெரிஞ்சதே பெரிய அதிர்ஷ்டம். எனக்கு எப்பப்பெல்லாம் மனசு சஞ்சலமாக இருக்கோ அப்போல்லாம் நான் இங்கே ஓடி வந்துடுவேன். என்னோடய ஐயன் திருத்தணி முருகன் ஐயனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்தபோது ஐயன் பேச வச்சார். முத்துசுவாமி தீக்ஷிதர் அவ்வளோ நிறைய பாட்டுகள் படிச்சிருக்காரு. அதனால் எனக்கு முத்துசுவாமி தீக்ஷிதர் மேலே எப்போவுமே பெரிய பிரியம் உண்டு. அதனால் முத்துசுவாமி தீக்ஷிதர்கிட்ட எப்போ வந்தாலும் எதனா ஒரு இடத்துல எனக்கு தடங்கள் இருந்ததுன்னா உடனே நிவர்த்தி ஆயிடும்ன்றது என்னோட பெரிய நம்பிக்கை. நன்றி, வணக்கம். முத்துசுவாமி தீக்ஷிதர் துணை, திருத்தணி முருகனே துணை. எல்லாமே என்னோட வழிகாட்டுதல் எல்லாமே திருத்தணி ஐயன் தாங்க. நன்றி.